வணக்கம். இது கேள்விக்களம். ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி, ஏபிவிபி போன்ற அமைப்புகளுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்துத்துவ சித்தாந்தத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த அமைப்பு இன்றைக்கு அந்த அமைப்பில் அரசு ஊழியர்கள் உறுப்பினர்களாக சேரலாம் என்கிற ஒரு சுற்றறிக்கையை அரசு வெளியிட்டிருக்கிறது. ஏறத்தாழ 58 ஆண்டு காலம் இருந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. 58 ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் அரசு ஊழியர்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது என்று தடை இருந்தது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அந்த தடை இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த 10 ஆண்டு காலத்தில் அந்த தடை இருந்தது. இப்போது அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இது ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடியது என்று ஆர்எஸ்எஸ் வரவேற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதை நியாயப்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. சமூக ஒற்றுமையை இது பாதித்துவிடும். இப்போது இந்த தடையை நீக்குவதற்கு என்ன அவசியம்? மத மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டிய அரசு ஊழியர்கள் ஒரு மத உணர்வோடு, பாகுபாட்டோடு, மத வேற்றுமையை கடைபிடிக்கக்கூடிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். அதை இது ஊக்குவிப்பதாக அமைந்துவிடும் என்பது ஒன்று. காங்கிரஸ் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, ஆட்சி அதிகாரத்தில் பாஜக இருப்பதால் ஆட்சி அரசு நிர்வாகத்தில் முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெறுவதற்கு இதை வழிவகுக்கிறார்கள் என்று காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பாஜக இடையே அண்மை காலமாக ஒரு முட்டல் மோதல் இருந்து வந்த நிலையில் ஆர்எஸ்எஸ்ஸை திருப்திப்படுத்துவதற்காக இந்த முடிவை பாஜக எடுத்திருக்கிறது என்கிற கூற்றும் ஒரு புறத்தில் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அரசியல் இயக்கமா, சமூக இயக்கமா, தொண்டு இயக்கமா, அடிப்படைவாத இயக்கமா? அந்த இயக்கத்தில் மற்றவர்கள் சேருவதற்கும் அரசு ஊழியர்கள் சேருவதற்கும் என்ன வித்தியாசம்? அரசியல் செயல்பாடுகளில் ஆர்எஸ்எஸ் ஈடுபடுகிறதா இல்லையா? தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ஸை, பாஜகவை விமர்சிக்கும் போதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸையும் சேர்த்து ராகுல் காந்தி விமர்சிப்பது ஏன் என்பது போன்ற பல அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். இந்த அமர்வில் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள், வலதுசாரி திரு நித்யானந்தன் அவர்கள், வழக்கறிஞர் திரு ராமசாமி மெய்யப்பன் அவர்கள், இவர்களோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் என்கிற நூலை எழுதிய திரு ராஜேந்திரன் அவர்கள் கருத்தை முதல்ல கேட்கறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஏன் சார் கண்டிக்கிறீங்க? ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் தப்பு, அரசியல் கட்சியில் சேராமல் ஒரு வேறொரு அமைப்பில் உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்ற ஒன்றை ஏன் எதிர்க்கிறீங்க? இப்போது இந்த தடை நீக்கப்பட்டதற்கான காரணம்னு என்ன பார்க்குறீங்க? அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொலிட்டிக்கலி நியூட்ரல், அரசியல் சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு மோடியே பேசி இருக்கிறார். ஒரு அரசு ஊழியராக இருக்கின்றவர்கள், அது சமுதாய அமைப்பா, அரசியல் அமைப்பா, எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதில் உறுப்பினர்களாக சேரலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் உறுப்பினர்களாக சேரலாம் என்று ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்காக அரசு ஆணையை ஏன் வெளியிட வேண்டும்? நீங்கள் எந்த சமுதாய அமைப்பிலும் நீங்கள் இருக்கலாம், எந்த சமூக அரசியல் அமைப்பிலும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடவில்லை. ஆர்எஸ்எஸ்ஸில் இருப்பதற்கு தடையில்லை என்று குறிப்பாக ஒரு ஆணையை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். ஆக ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை வளர்த்து விட வேண்டும், அரசு கட்டமைப்பை ஆர்எஸ்எஸ் மயமாக்க வேண்டும் என்பதை தவிர இதில் வேறு எந்த காரணமும் இருப்பதாக நிச்சயமாக எவரும் சொல்லிவிடவே முடியாது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு அரசியல் அமைப்பா அல்லது சமுதாய அமைப்பா? இந்த கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலத்தில் அதனுடைய செயல்பாடுகள் வெறும் சமுதாய அமைப்பாக மட்டும் இருந்ததா, அரசியல் பணிகளாக இருந்ததா என்பதை நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும்.
ஒவ்வொரு முறையும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது அதற்கு அரசு தரப்பில் என்ன காரணம் சொல்லப்பட்டது? சரி, இப்போ 1966ஆம் ஆண்டு அரசு ஊழியர்கள் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேரக்கூடாது என்று ஒரு தடை போடப்பட்டது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பின்னணியையும் பார்க்க வேண்டும். 1966ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக காமராஜர் அவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கோல்வாக்கர் தலைமையில் இருந்தது. அவர்கள் பசுவதை தடை சட்டம் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து போராடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற சில வலதுசாரி சக்திகள், காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பசுவதை தடையை வரவேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று காமராஜரிடம் வலியுறுத்துகிறார்கள். காமராஜர், ஒரு அரசியல் கட்சியின் வேலை இப்படிப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவது அல்ல என்று திட்டவட்டமாக அதற்கு மறுப்பு தெரிவித்து விடுகிறார். காமராஜர் மறுப்பு தெரிவித்து விட்டார் என்ற ஆத்திரத்தில் கோல்வாக்கர் தலைமையில் டெல்லியில் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் மிக பெரும் கலவரத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். டெல்லி நகரமே பற்றி எரிந்தது. காமராஜர் அவருடைய வீட்டுக்குள் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் சூழ்ந்து கொண்டு அவருடைய வீட்டுக்கே தீ வைத்தார்கள். வீட்டுக்கு தீ வைத்து அன்றைக்கு வீட்டோடு சேர்த்து காமராஜர் அவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். ஆனால் காமராஜர் தன்னுடைய உதவியாளருடைய பேச்சை கேட்டு அவர் பத்திரமாக வெளியேறினார். அந்த சூழ்நிலையில் கூட காமராஜர் கலவரக்காரர்களிடம் நேரில் சென்று, ஏன் என் வீட்டில் கலவரம் செய்கிறீர்கள் என்று நான் கேட்கப் போகிறேன் என்று புறப்பட்ட போது அவரது உதவியாளர்கள் இருந்தவர்கள் அப்படியெல்லாம் வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தி வெளியேற்றினார்கள். அந்த கலவரத்திற்கு பிறகுதான் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் சேரக்கூடாது என்ற ஒரு தடை கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமன்றி ஒவ்வொரு முறையும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது அரசு தரப்பில் என்னென்ன காரணங்கள் கொள்ளப்பட்டது? 48இல் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போது இந்த அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு, காந்தி கொலைக்கு காரணமாக இருந்த அமைப்பு என்று அரசு போட்ட தடை உத்தரவிலேயே குறிப்பிட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு 66ஆம் ஆண்டு இதே அரசியல் காரணங்களுக்காக காங்கிரஸ் கட்சி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற அரசியல் காரணத்துக்காகத்தான் மீண்டும் ஒரு முறை தடைபடப்பட்டது. அதற்கு பிறகு எமர்ஜென்சி, இந்திரா காந்தி எமர்ஜென்சி அவர்களை கொண்டு வந்த காலத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணனோடு காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான அரசியல் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதற்காக தான் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பாபர் மசூதி இடத்தில் ராமர் கோயில் இருந்தது என்ற ஒரு அரசியல் நடவடிக்கையால் கலவரத்தின் காரணமாக, வன்முறையின் காரணமாக அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டது. ஆக 4 முறை அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கு அரசு ஊழியர்கள் சேருவதற்கான ஒரு அமைப்பு என்று அறிவிப்புகிறார் என்று சொன்னால் இதில் நியாயம் இருக்கிறதா என்பதை பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் இதை பற்றி சிந்திக்காமல் இப்போது இப்படி ஒரு தடையை ஏன் கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளி, முரண்பாடு இருந்ததை ஏடுகள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தன. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் தோல்விக்கு, பாஜக தோல்விக்கு முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் அங்கு சென்று களப்பணி செய்யவில்லை, முற்றாக தேர்தலை புறக்கணித்தார்கள் என்று வெளிப்படையாக ஏடுகள் எழுதின. ஆர்எஸ்எஸ் சார்பில் அனுப்பப்பட்ட வேட்பாளர்களுடைய பட்டியலை அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து அந்த பட்டியலை புறக்கணித்துவிட்டு வேறு கட்சியிலிருந்து பாஜகவிற்கு சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவிற்கு வாய்ப்புகளை போட்டியிடுவதற்கு கொடுத்தார்கள். இதை வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கடுமையாக கண்டித்து பேசினார். தேர்தல் முடிவுக்கு பிறகு மோகன் பகவத் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக மட்டரகமான மொழிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள் என்று பாஜகவையும் சேர்த்து மோகன் பகவத் பேசினார். நான் கடவுள் அவதாரம் என்று மோடி சொன்னபோது, கடவுள் அவதாரங்களாக எவருமே இருக்க முடியாது, அப்படி அரசியல் தலைவர்கள் பேசவும் கூடாது என்று மோகன் பகவத் தெளிவாகவே கூறினார். ஆகவே இந்த முரண்பாடுகள் அதிகரித்துக் கொண்டிருந்த நிலையில் ஆர்எஸ்எஸ்ஸை தாஜா செய்து கொண்டு தன்னுடைய நல்லெண்ணத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த தடை இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்போது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இப்படி ஒரு கோரிக்கையை நாங்கள் அரசிடம் வைக்கவே இல்லை, நாங்கள் வைக்காத நேரத்தில் இப்படி ஒரு தடையை நீக்கியிருக்கிறார்கள், அதை நாங்கள் மனமுவந்து வரவேற்கிறோம் என்று இப்போது ஆர்எஸ்எஸ் கூறியிருக்கிறது. ஆக கோரிக்கை எதுவும் வைக்காமலே அரசியல் காரணங்களுக்காகவே தடை செய்யப்பட்ட அமைப்பு, அரசியல் கொள்கைகளை தன்னுடைய கோட்பாடுகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு, இந்திய அரசியல் சட்டத்தில் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் மதச்சார்பற்ற நாடு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது ஒரு ஜீரோ செக்குலரிசம் என்று கூறுகிறது.
இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இது இந்துக்களுடைய நாடு, இது இந்துக்களுடைய ராஜ்யம் என்று ஆர்எஸ்எஸ் தன்னுடைய சித்தாந்தத்தை தெளிவாக வரையறுத்து கூறியிருக்கிறது. ஆக இது ஒரு இந்து ராஷ்டிரமாக இந்துக்கள் நாடாக இருக்க வேண்டும் என்று மதச்சார்பற்ற ஒரு நாட்டுக்கு மதச்சாயம் பூசுகிற ஒரு அமைப்பு எப்படி ஒரு சமுதாய அமைப்பாக இருக்க முடியும்? இதில் சேர்ந்து பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவார்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் சேரலாம் என்று தடையை நீக்கி இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் பெண்களாக இருக்கிற அரசு ஊழியர்கள் இந்த தடை நீக்கத்தால் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக முடியாது. காரணம், ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கு ஏற்கனவே தடை போட்டு வைத்திருக்கிறது. ஆக நீங்கள் ஒரு தடையை நீக்கிறீர்கள், இன்னொன்று பாலின அடிப்படையில் அமைப்புக்குள்ளேயே ஒரு தடையை நீங்கள் போட்டு வைத்திருக்கிறீர்கள். பாலின அமைப்புக்கு ரீதியாக ஒரு தடை செய்திருக்கிற ஒரு அமைப்பு. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம், ஆண் பெண் பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம். ஆனால் பெண்களை சுயம் சேவகர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முன்னணி அமைப்புகளில் வேண்டுமானால் அவர்கள் இருக்கட்டும் என்று இன்று வரை ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பில் அரசு ஊழியர்கள் பங்கெடுக்கலாம் என்று சொல்லுவது அப்பட்டமான சட்ட மீறல் அல்லவா என்ற கேள்வியை நான் முதல் சுற்றில் முன்வைக்கிறேன். திரு ராஜேந்திரன், 4-5 முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. ஆர்எஸ்எஸ் வளர்க்கணுன்றதுக்காக அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பை ஆர்எஸ்எஸ் மயமாக்குவதற்காக பண்றாங்க அப்படின்னீங்க. ஏன் தடை செஞ்சாங்க அப்படின்னா காமராஜர் மீதான தாக்குதலின் நீட்சியாக அரசு ஊழியர்களுக்கான தடை வந்ததுன்னு சொல்றீங்க. 3 முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்க. இப்போ கேள்வி 3 முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டாலும் மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலைக்கு அடுத்து, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு அடுத்து என்று தடை செஞ்சாலும் அந்த தடை பின்னால் விலக்கப்பட்டு விட்டது. தடையை விலக்கிட்ட பிறகு அதில் மற்றவங்க உறுப்பினர்களாக இருப்பது போல அரசு ஊழியர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்றது ஒன்று. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் ஒரு மதச்சார்பின்மையை ஏற்காத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓவைசி அரசியல் சட்டத்தையே அவங்க ஏற்றுக்கல, தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார். இப்போ ஆர்எஸ்எஸ் தன்னை எப்படி சொல்லுதுன்னா ஒரு தேசப்பற்று மிக்கவர்களை உருவாக்குற ஒரு அமைப்பு, அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடாத ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், பேட்ரியாட்டிக் ஆர்கனைசேஷன், நேஷனலிஸ்டிக் ஆர்கனைசேஷன், இப்படி அவங்க தன்னை முன்வைக்கிறாங்க. அப்படியான ஒரு அமைப்பில் அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவன ஊழியர்களோ பொதுமக்களோ உறுப்பினர்களாக இருந்தால் என்ன தடை வரப்போகிறது, என்ன பாதிப்பு வரப்போகுதுன்றது ஒரு கேள்வி. அங்கே உறுப்பினர் படிவமே இல்லை, உறுப்பினர்கள் ஆவதற்கான அத்தாட்சியும் தர்றதில்லை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நேரத்தில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்திடும் சார்? இல்லை, நான் இது ஒரு தேசபக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லுகிறார்கள். தேசபக்தி என்பதற்கு அவர்கள் ஒரு வரைவிலக்கணம் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் எது தேசபக்தி? இந்தியாவில் இந்துக்களாக வாழ்ந்து இந்து கலாச்சாரத்தை பின்பற்றுவதுதான் தேசபக்தி. பிற மதத்துக்காரர்கள் இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அனுசரித்து கொண்டு இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதுதான் தேசபக்தி. இந்தியா என்ற ஒரு சொற்றொடரை ஆர்எஸ்எஸ் ஏற்கவில்லை. கோல்வாக்கர் இந்தியா என்ற சொல்லை நாம் பயன்படுத்தக்கூடாது. இந்தியா என்பது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று எல்லா மதத்தினரையும் சேர்ந்த ஒரு நாட்டை குறிக்கும். பாரதியம் என்ற சொல்லை நாம் பயன்படுத்தினால்தான் அது இந்துக்களுக்கான நாடாக இருக்க முடியும் என்று திட்டவட்டமாக தன்னுடைய சித்தாந்த நூலில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய துணை அமைப்புகள் எந்த அமைப்புக்கும் இந்தியா என்ற பெயரை சூட்டியதே கிடையாது. பாரதியம் என்ற பெயரைத்தான் அவர்கள் சூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இந்துக்களுடைய நாடு இந்தியா, அதுதான் பாரதியம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி என்று பெயர் வைக்கப்பட்டதை தவிர இந்திய ஜனதா கட்சி என்று அவர்கள் பெயர் வைக்கவில்லை. இந்தியா கூட்டணி என்ற வார்த்தையில் உள்ள இந்தியாவையே அப்பெயரை அவர்கள் கசக்கு கொண்டிருக்கிறது. ஆக இந்தியா என்ற நாடு இந்துக்களுடைய நாடு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் இந்து ராஷ்டிரத்தை நோக்கி இந்து கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும், இந்து கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும், இந்து மதம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு அமைப்பு இருந்தால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இந்து மத பிரச்சாரத்தோடு அவர்கள் நிற்காமல் இந்திய அரசியல், இந்தியா என்கிற நாடே இந்துமயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது மதவாதத்தினுடைய அடிப்படையில் ஒரு அரசியல் அங்கே கட்டமைக்கப்படுகிறது. எனவே அவர்கள் சித்தாந்தமே ஒரு அரசியல் கட்டமைப்பு, அரசியல் இந்து தேசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அதை எப்படி நீங்கள் ஒரு கலாச்சார அமைப்பு என்று நீங்கள் எப்படி முத்திரை குத்த முடியும்? அவர்கள் இதுவரை பேசியிருக்கிற பேச்சுக்கள், கருத்தாக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாமே அரசியல் பின்னணி கலந்ததாகத்தான் இருக்கிறது. உண்மையிலே ஒரு கலாச்சார அமைப்பாக ஆர்எஸ்எஸ் மட்டும் இருக்கும் என்று சொன்னால் இந்த தேர்தலை பற்றி மோகன் பகவத் ஏன் கருத்து சொல்ல வேண்டும்? இந்த தேர்தலில் மோடி சரியாக பேசவில்லை என்று ஏன் கருத்து சொல்ல வேண்டும்? இந்த தேர்தலில் எங்களுடைய கருத்துக்களை கேட்கவில்லை என்று ஏன் அவர்கள் பேச வேண்டும்?
இந்த தேர்தலில் எங்களுடைய பல தவறான கட்சி மாறி சென்றவர்களுக்கு இவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தினார்கள், அதனால் தான் தோற்று போய்விட்டது என்று ஏன் இவர்கள் குறை சொல்ல வேண்டும்? ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொங்கு சதை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சமூக அடையாளம் என்ற ஒரு அரசியல் பிரிவு. எனவே பச்சையான ஒரு அரசியல் பிரிவில் சரி, அரசு ஊழியர்கள் வேறு அமைப்பில், சமூக அமைப்பில், பொதுத்தொண்டு அமைப்பில் சேரலாம் என்று சொன்னால் RSS மட்டும் ஒன்றுதான் சமுதாய அமைப்பு இருக்கிறதா? இந்தியாவில் எத்தனையோ சமூக அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளை எல்லாம் சேர்ந்து அரசு ஊழியர்கள் பணியாற்றலாம் என்று ஒரு பொதுவான உத்தரவை இவர்கள் போட்டிருந்தால் கூட அதற்கு சில நியாயங்களை அவர் பேச முடியும். நான் கேட்பது என்றால் RSS அமைப்பில் மட்டும்தான் சேரலாம் என்று நீங்கள் உத்தரவு போடுவதிலிருந்தே இவர்களுடைய இந்துத்துவா இந்து ராஷ்டிர கொள்கைக்கு வலிமை சேர்க்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் அந்த நோக்கத்தோடு தான் இந்த விஷயம் செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதுவும் மோடியை இப்போது தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு வந்திருக்கிறது. ஏற்கனவே நீதிபதிகளாக இருந்தவர்கள் முதல் நாள் நீதிபதி பதவி விட்டு விலகிறார்கள், அடுத்த நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்துகிறார்கள். பதவி ஓய்வு பெற்றவுடன் பாரதிய ஜனதா கட்சியில் போய் வேட்பாளராக சேர்கிறார்கள். ஆக அரசாங்க கட்டமைப்பு என்பதே ஒரு மதமயமாக்கப்படுகிறது. ஒரு அரசு ஊழியர் RSS ஷாகாவுக்கு போயிட்டு வந்து அரசு அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை செய்கிற போது தன்னுடைய சக முஸ்லீம் அரசு ஊழியரை, தன்னுடைய சக கிறிஸ்தவ ஊழியரை, அல்லது தன்னுடைய மதமற்ற தன்னுடைய சக ஊழியரை, அல்லது ஒரு புத்திஸ்ட் சக ஊழியரை அவர் எப்படி பார்ப்பார்? தன்னுடைய சித்தாந்தத்தின்படி அவர் பாகுபாடு காட்டினால், நான் RSS அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறேன், நான் பாகுபாடு கட்டுவதில் தவறில்லை, நான் என்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறேன், அமைப்பு என்னை இது செயல்படுத்துவதற்கு அனுமதித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா, இல்லை அவர் செய்வது சரிதான் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? இதற்கெல்லாம் RSS காரர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ராமசாமி ஐயப்பன், குறுக்கிட்டீங்க, உங்களுடைய முதற் பார்வை சொல்றேன். பல ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கு. முதல்ல RSS அமைப்பில் சேரலாம் அப்படின்றது இந்த உத்தரவு கிடையாது. ஏற்கனவே ஒரு பேன் இருந்தது, அந்த பேனை நீக்கப்படுகிறது. சோ அரசு மக்கள் இல்ல அரசு ஊழியர்கள் எந்த அமைப்பில் சேரலாம் சேரக்கூடாது அப்படின்றதுக்கு புதிதாக இன்று ஒரு வரையறை கொடுக்கல. ஏற்கனவே சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ்ல அவங்களுக்கு எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சேரலாம் கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஜெனரல் ரூல் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. அரசியல் சார்ந்த நிறுவனங்கள் சேரக்கூடாது அப்படின்னு, அந்த நிறுவனங்கள் சேரக்கூடாது அப்படின்றது மட்டும் இல்லாம அரசியல் சார்ந்த அலுவலர்களில் அவர்கள் பங்கேற்க கூடாது, ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல் இருக்கு. அதுல எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது வேற வேற டைப்ல அவங்க நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. நோட்டிஃபை பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷனாக RSS அப்படின்ற அமைப்பு, ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் இருந்தது. அந்த நோட்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் அந்த நோட்டிபிகேஷன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சோ அதனால RSS சேரலாம் அப்படின்ற வரவேற்பை அரசு கொடுக்கவில்லை. அரசுக்கு அதற்கான அதிகாரமும் கிடையாது, அதற்கான வரைமுறையும் கிடையாது. அரசு ஏற்கனவே இருந்த தடையை இன்று நீக்கி இருக்கிறது. அப்படின்னோ சேருங்கன்னோ சொல்லல, RSSல சேருவதற்கு இருந்த தடையை நீக்கி இருக்காங்கன்றீங்க. சேருவதில்லை, அவர்களோட அலுவல்களில் அந்த ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான தடையை நீக்கி இருக்காங்க. RSSல சேர்றதுக்கும் RSSோட ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு RSS ஒரு ஊர்வலம் நடத்துது, RSS ஒரு கரசேவை நடத்துது, RSS வேற ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துதுன்னு வச்சுக்கங்க. அதுல பங்கேற்கிறதுக்கும் ஒரு மாநில அரசை கண்டிச்சு நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, அதுல பங்கேற்கிறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளில் பங்கேற்பதற்கும் RSSல சேர்றதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? ரொம்ப சிம்பிள். RSS இன்று வரை RSS தொடங்கி 100 வருடம் ஆக போகிறது. 100 வருடத்தில் ஒரு முறையாவது சுதந்திர இந்தியாவில் இருக்க அரசுகளை எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டம், இந்த அரசு இதனை நீங்க வேண்டும், இந்த அரசு இன்று ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு ரெக்கார்டு காணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு போராட்டம் கிடையாது. RSS அரசியல் ஈடுபடுவதில்லை, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கிடையாது. ஒரு சென்டென்ஸ் முடிக்கணும், சாட்டிலைட் லொகேஷன்ல இருக்க சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். RSS அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் அரசியல் கருத்தை தனி நபர்களாக கொடுத்திருக்கலாம். RSS ஒரு அமைப்பாக ஒருத்தர் இந்த அரசியல் கட்சியில் சேர வேண்டும், இந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், இந்த அரசு இருக்கக்கூடாது, இந்த அரசு செய்வது தவறு அப்படின்னு அவர்கள் பதவி நீக்க வேண்டும் அப்படின்னு இதுவரைக்கும் கேட்டதாக ஒரு போராட்டம் அபிஷியலா ரெக்கார்ட்ஸ்ல எங்கேயுமே கிடையாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், அந்த ரூல்ல ரிக்குவயர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் டைரக்டா பொலிட்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு. அப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன அப்படிங்கிறது ரிக்குவயர்மெண்ட் கொடுக்குது. அப்ப RSS பை டெபினிஷனே சட்டப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது. இப்போ ஒண்ணுல திராவிடர் கழகம் எடுத்துக்கலாம். திராவிடர் கழகம் தமிழ்நாட்டுல இருக்கு.
திராவிடர் கழகத்துல அரசு சார்ந்தவர்கள் அதோட அமைப்புகளை சேர்ந்து பங்கேற்கலாம். ஆனா திராவிடர் கழகத்துல கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கலாம், இல்ல அரசு செய்த தவறுகளை கேள்வி கேட்கிற நிகழ்ச்சிகள் இருக்கலாம். ஆனா அவர்கள் அதுல பங்கேற்கிறனால அவர்கள் அரசுக்கு எதிரானவர்கள், அதனால அவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. சோ திராவிடர் கழகத்துக்கு ஒரு ரூல், ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்துக்கு ஒரு ரூல் அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனலா தவறு. ஆர்டிகல் 14 அது ஸ்கொயரா வயலேஷன். நீங்க ஆர்டிகல் 21 எதற்காக ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திராவிடர் கழகத்துல மெம்பர் ஆக கூடாதுன்றது தான் சார் விதி. இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ ஐபிஎஸ் ஆபீசரோ திராவிடர் கழகத்துல உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளை காலைல சாஸ்திரி பவன் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம், சமஸ்கிருத மயமாக்கலை கண்டிச்சு ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் போய் கலந்துப்பாங்களா? அப்படி அது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டியில ஒன்று, அதுவும் ஒரு அது பொலிட்டிக்கல் இல்லை, ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னு ஏற்றுக்கொள்வாங்களா? அதுதாங்க ரெண்டு விஷயம். அவங்க பதவி ஏற்கும் போது அவங்க பதவி பிரமாணத்துல ஒரு இது வைக்கிறாங்கல்ல, நான் எந்த ஒரு அமைப்பு எந்த ஒரு சிந்தனை சார்ந்தவனாக இருந்தாலும் நியூட்ரலா இருப்பேன் அப்படின்னு. அது அவங்க பதவிக்கு ஏற்கிறது. ஆனா நான் இந்த ஒரு ஆக்டிவிட்டியில நான் போய் ஒரு அமர்வு நடக்குது, ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்கு, நான் அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு உட்காந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்கலாம். அது செய்யலாமா கூடாதா அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அந்த ஒரு ஆடியன்ஸா கூட போகக்கூடாது அப்படின்றத அந்த சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னைக்கு நீக்கிருக்காங்க. ஒரு எம்பியாகவோ மந்திரியாகவோ பதவி ஏற்கும் போது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டை ஏற்கும் போது நான் கான்ஸ்டிடியூஷன் படி நடப்பேன், அதன் மீது நான் உறுதி எடுத்துக் கொள்றேன், என்னுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை காட்ட மாட்டேன்னு சொல்றது வேற. அதையும் இதையும் நீங்க போட்டு மிக்ஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சன் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்துல சேர்ந்திருக்கீங்க. சன் குரூப்ல உங்களோட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கும், ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அதுல நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அப்பாயிண்ட் பண்ணும்போது அதுல ரிக்வயர்மெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த ரிக்வயர்மெண்ட்ல இதற்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துடும். நீங்க என்ன மாதிரி ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உங்க நியூட்ராலிட்டி எப்படி இருக்கணும், மக்கள் சேவை செய்ய வேண்டியதுக்கான தேவை இருக்கிறது. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் இருக்காங்க நம்ம கூட. பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் வந்து அவர்கள் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அவர்கள் தலைவரா இருக்கும்போது அதற்கான ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அவங்க அந்த நிகழ்ச்சி சார்ந்து இருக்கும்போது அவர்கள் அரசு சார்ந்தோ அரசியல் கட்சி சார்ந்தோ பேச மாட்டாங்க. அது இல்லாம இருக்கும்போது அவர்கள் அரசு சார்ந்து அரசியல் கட்சி சார்ந்து அவங்க பேசலாம். சோ அதனால அதற்கான பாரபட்சங்கள் எங்கெங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அதை வந்து நம்ம இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஈவெண்ட், இது ஒரு நான் ரெஸ்ட்ரிக்டட் ஈவெண்ட் ஜெனரலைஸா சொல்ல முடியாது. அதுதான் அந்த சிசிஎஸ் ரூல்ஸ்ல ஜெனரலைஸா ஆர்எஸ்எஸ் ஓட ஈவெண்ட்ஸ்லயே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. அந்த ஜெனரலைசேஷனுக்கான அந்த பேனை தூக்கி இருக்காங்க இன்னைக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ல என்னது, ஒவ்வொரு தனி நபருக்கும் அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. நான் எந்த வேலையை செய்ய வேண்டும், எங்கு எந்த வேலையை செய்ய வேண்டும், என்ன நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு அந்த உரிமை இன்னைக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது விஷயம், அப்படி நீங்க அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னா அங்க என்ன பண்றாங்க, அங்க தவறான விஷயங்கள், அங்க அரசுக்கு எதிரான விஷயங்கள், சட்டத்துக்கு முரண்பான விஷயங்கள், அது அரசு மட்டும் இல்ல, அது எந்த அமைப்பா இருந்தாலும் அவர்கள் செய்ய முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்க சட்டத்துக்கான பொசிஷன். அது கான்ஸ்டிடியூஷனா கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன கேள்வி அப்படின்றதுதான் எனக்கு தெரியுது. நாளைக்கு வந்து ஜாதி சங்கங்கள், மத அமைப்புகள், இப்போ நாளைக்கு வந்து ஒரு மனிதநேய மக்கள் கட்சி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு அமைப்பு இருக்குது, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு இன்னொரு அமைப்பு வச்சுருக்காங்க, ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்துன்னு இன்னொன்று இருக்குது. பலவிதமான இயக்கங்கள் ஒவ்வொரு மதத்திலையும் இருக்குது, ஒவ்வொரு ஜாதி நலனுக்கு இருக்குது. அதிலெல்லாம் அரசு ஊழியர்கள் ஈடுபடலாம் வெளிப்படையா அப்படின்னு சொன்னால் அது வந்து நாளைக்கு அவங்களுடைய சர்வீஸை பாதிக்காதா? நாளைக்கு நியாயமா நடுநிலையா நடந்துக்கணும் அப்படின்ற ஒன்றை பாதிக்காதா? அதுதான் எனக்கு மறுபடியும் புரியல, உங்க கேள்வி வந்து எனக்கு புரியல. ஏன்னா சிசிஎஸ் ரூல்ஸ்ல ரிக்வயர்மெண்ட் வந்து அது பொலிட்டிக்கல் அஃபினிட்டி இருக்கிறது தான் கூடாது அப்படின்னு இருக்கு. மதம் சார்ந்து இருக்கு, நான் ஒரு கோயிலுக்கு போக கூடாது, கோயில் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சோ சட்டம் இதுதான் கொடுக்கிறது. நீங்க சட்டத்தை தாண்டி நான் வந்து புதிதாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் புதுசாக ரூலா கொண்டு வாங்க, சிசிஎஸ் ரூல்ஸ்ல கொண்டு வந்துட்டு அதற்கப்புறம் அதற்கான பேனை கொண்டு வாங்க. இப்ப அதற்கான ரூலே கிடையாது. நீங்க இல்லாத ரூல்ல நான் ஒரு பேன் கொண்டு வரணும் அப்படின்னா அது எப்படி முடியும் அப்படின்றது ஒரு பிரச்சனை. இல்ல நீங்க சொன்ன ஒரு எக்ஸாக்ட் அதே வந்து ஒரு எக்ஸாக்ட் இன்ஸ்டன்ஸா எடுத்துப்போம். அது வந்து ஒரு ஜாதி சார்ந்த விஷயங்களாக இருக்கு. அவர்கள் அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அவர்களோட உரிமை கேட்கறதுக்கான உரிமை அவர்களுக்கு எப்பவுமே இருக்கு. கான்ஸ்டிடியூஷனாவே ப்ரொவைடட் அந்த ரைட். அவர்கள் அந்த உரிமையை கேட்கலாம். ஜாதி சங்க மாநாடுகள்ல வந்து போய் கலந்துக்கிறாங்கன்னா அவங்க ஜாதி பெருமையை பேசுறது, இன்னொரு ஜாதியை தாழ்த்துறது, அதுக்கு சபதம் ஏற்கிறது, இப்படி எல்லாம் போகுது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நான் வந்து அந்த மாதிரி வந்து அப்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்கன்னா அப்ப டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்ப சார்ஜ் மெமோ இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் அவங்க ஆன்சர் பண்ணட்டும். ஓகே. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவருடைய கோணத்துக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்ற கோணத்திலிருந்து திரு ராமசாமி ஐயப்பன் வர்றாரு. ஆர்எஸ்எஸ் வந்து நிறைய சமூக சேவைகள் மற்றதெல்லாம் செய்கிறாங்க. அவங்க ஆக்டிவிட்டீஸில் பங்கேற்கிறதுக்கு முன்னாடி தடை இருந்தது, இப்போ அது நீக்கப்பட்டிருக்கு
இது வந்து ஒரு டெமோக்ரஸியில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்துன்னு சொல்றார். உங்க பார்வை என்ன சார்? அதாவது நம்ம ராமசாமி அவர்கள் வந்து ரொம்ப திறமையான வழக்கறிஞர். அதாவது உங்களால வந்து ஒரு கருத்தை வந்து நிரூபிக்க முடியலன்னா ஜட்ஜை வந்து குழப்புங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அட்வொகேசியில வந்து அதர் அவைலபிள் கவுன்சில். ஒண்ணு சொல்றேன் குணசேகரன், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி நீங்க வந்து அந்த 1966 ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து ரொம்ப கிளியரா இருக்குது. அதாவது நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளப்புது. அது என்ன கிளப்புறாங்க அப்படின்னா, இதை போன்ற ஆர்கனைசேஷன்ல அரசு ஊழியர்கள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்க வந்து ரெண்ட வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. ஆர்எஸ்எஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணல, ஜமாத்தி இஸ்லாமி, அதாவது ஜமாத்தி இஸ்லாமிலையும் இருக்கக்கூடாது, ஆர்எஸ்எஸ்லயும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அந்த 1966 போட்ட வந்து ஆர்டர். இப்பொழுது போட்ட ஆர்டர் இருக்கு பாருங்க. இந்த ஆர்டர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் மட்டும் அதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஜமாத்தி இஸ்லாமிய வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ நண்பர் ராமசாமி மெய்யப்பன் சொல்றது வந்து உண்மையாக இருந்தா அந்த என்டையர் ஆர்டரை வந்து அப்படியே ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த 1966 ஆர்டர் issued on such and such date will no more be enforced or will not be enforced, it drop அப்படின்னு போட்டாங்கன்னா நம்ம no questions asked. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ராஜேந்திரன் சொன்னது போல இந்த ஆர்டருக்கு என்ன அவசியம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை அதன் தலைவர்களை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் குஷிப்படுத்த வேண்டிய இடத்துலயும் நம்முடைய பிரதமர் வந்து இருக்கக்கூடிய கட்டாயத்துல இதை வந்து அவர் வழிமுறையாக அவர் பின்பற்றி இருக்கிறார். இப்ப ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம ராஜேந்திரன் சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. பாஜகவுடைய தொங்கு சதை ஆர்எஸ்எஸ் சொன்னாரு, அப்படி அல்ல. ஆர்எஸ்எஸ் உடைய தொங்கு சதை தான் பாஜக. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அது வந்து சங் பரிவார், அது வந்து சங் குடும்பம். அதுல வந்து என்னென்ன இருக்குது, விஸ்வ ஹிந்து பரிஷத் இருக்குது, பஜரங் தாள் இருக்குது, பாஜக இருக்குது, இன்னும் தொழிற்சங்கங்கள் இருக்குது, விவசாய சங்கங்கள் இருக்குது, சிறுபான்மை மக்களுக்கான மைனாரிட்டிஸ் மோர்ச்சான்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து 1000 headed ஹைட்ரான்னு சொல்லுவாங்க, 1000 தலை உள்ள அந்த மாதிரி ஒரு ராஷ்டிரம். அதை போல ஒரு அமைப்பு. அதனுடைய நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு அவர் ராமசாமி மெய்யப்பன் சொல்றாருல, தீகாவும் ஆர்எஸ்எஸ் கம்பேர் பண்றாரு. இன்னைக்கு வந்து நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து விடுதலை ஆபீஸ்ல உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து நம்முடைய கேபினெட்டை சமன் பண்ண முடியுமா? நீ எல்லாரும் முதலமைச்சர்ல இருந்து அத்தனை அமைச்சர்கள் வாங்க, நான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் ரிவ்யூ பண்ணணும், நீ என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து ஆசிரியர் வீரமணி கேட்க முடியுமா? ஆசிரியர் வீரமணி வந்து ஒரு கோரிக்கை வேண்டா வைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல வருஷத்துக்கு ஒரு முறை இந்த முக்கியமான அமைச்சர்கள் எல்லோரும் போய் தங்களுடைய ப்ராக்ரஸ் கார்டை காமிக்கணும். இது வந்து வருஷா வருஷம் நடக்குது. ராமசாமி மெய்யப்பன் நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போன வருஷம் என்னைக்கு நடந்தது. அவர்களுக்கு வந்து எல்லா பாஜகவினுடைய அலுவலகத்திலையும் இந்த ஹெட் குவார்டர் செயலாளர் இருக்கக்கூடியவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அவர் நமக்கு உள்ளூர் கேசவ நாயமாக இருந்தாலும் சரிதான், அங்க அகில இந்திய அளவில் இருக்கிறவனாலும் சரிதான், பாஜகவினுடைய அபிஷியல் அண்ணாமலைக்கு அதிகாரமா இல்லை கேசவ விநாயகத்துக்கு அதிகாரமா என்று சொன்னால் கேசவ விநாயகம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்வார். இது நண்பர் ராமசாமி ஐயப்பனுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலான்னு தெரியல. நண்பர்கள் பாஜக நண்பர்கள்ட்ட கேளுங்க, நிறைய யூடியூப்ல நிறைய செய்திகள்லாம் வருது, அதெல்லாம் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், ராஜேந்திரன் வந்து ஒரு அழிவா கேள்வி கேட்டார். ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒரு தாசில்தாரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து காலையில சகாவுக்கு போயிட்டு அதே யூனிஃபார்ம்ல வந்து உட்கார்ந்துருவார். அவரு அது காலையில ஒரு மார்ச் பாஸ்ட் பண்றத பார்த்துட்டு அவர்கிட்ட போய் நம்ம எப்படி போய் பெட்டிஷன் கொடுக்கறது? இது வந்து ஜமாத் இஸ்லாமிலையும் தான் வரலாம். இதே போல எல்லா அடிப்படை சாதி சங்கங்களும் அப்படித்தான். அவர் சாதி சங்கங்களுக்கு போனவர்களுக்கு அரசு அதிகாரத்தில் உட்காரக்கூடிய அதிகாரம் கிடையாது. அங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் என்ன கம்பேர் பண்ணாரு, ஐ எம் எ பொலிட்டிக்கல் பீயிங், ஒரு மந்திரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பீயிங், ஆனா அரசு அதிகாரி அப்படி. எங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இருக்கு. எனக்கும் வந்து சேர்மன் ஆஃப் தி ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷனுக்கும் எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற சூப்பரண்டு என்னுடைய மெம்பர் செக்ரட்டரி இவங்களுக்கும் there is a difference. நான் வந்து அரசியல் பேசலாம், ஆனா என் செக்ரட்டரி வந்து அரசியல் பேச முடியாது.
அங்க இருக்கிற அந்த கோல்டன் லைன் அதுதான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து இதை எடுத்து விட்டுருக்கு. என்ன சொல்லுது, செக்ரட்டரி அரசியல் பேசலாம், அவர் IAS ஆபீசர், அவரும் வந்து பேசலாம். இது வந்து அவங்களுடைய பிராட் பிளான். என்ன பிளான் கேட்டீங்கன்னா, எல்லா ஜனநாயக நிறுவனங்களையும் எல்லா அரசியல் சாசன நிறுவனங்களையும் இன்டாக்ட்ரினேட்டட் பண்ணி, இன்க்ளூடிங் ஜுடிஷியரி, எல்லாரையுமே வந்து தத்துவமயமாக்க வேண்டும். ஐடியாலஜிக்கலா ஓரியன்டட் ஆட்கள் தான் அங்க இருக்க வேண்டும். நான் வந்து ஏதோ RSS வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதுங்கிறதுக்காக வேண்டி நான் எதிர்க்கல. RSS இயக்கம் வந்து முதலில் ஜனநாயகத்திற்கு விரோதமானது, சமூக நீதிக்கு விரோதமானது, மதச்சார்பின்மைக்கு விரோதமானது, மனித உரிமைக்கு விரோதமானது, பெண் உரிமைக்கு விரோதமானது. இதெல்லாம் வந்து அதனுடைய கோட்பாடுகள். ஆகவே அதைத்தான் வந்து அது நம்ம சொல்ற, அவங்களே சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, all these concepts like democracy, socialism and secularism, these are all alien to our culture-ங்கறாரு அவரு. அத பஞ்சாப் தாட்ஸ் படிங்க நீங்க. இந்த ஜனநாயகமோ சோசியலிசமோ சமூக நீதியோ மனித உரிமைகளோ நம்முடைய கலாச்சாரத்திற்கு எதிரானவைகள் அப்படின்னு எழுதுறாரு அவரு. ஆகவேதான் நீங்க வந்து பட்டேல் அவர்கள் வந்து அதை வந்து வாபஸ் வாங்கி திரும்ப சேர்த்த பிறகு கூட அவர்கள் தேசிய கொடியை பறக்க விடல. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதெல்லாம் வந்து அது நீண்ட சரித்திரம். ராஜேந்திரன் என்னை விட அவருக்கு அதிகமா நல்லா தெரியும். நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வந்து நம்ம என்ன நினைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் திருந்துவார்கள். இந்த இவ்வளவு பெரிய ஒரு பாதகமான முடிவு வந்த பிறகு மோடி அவர்கள் தன் நடவடிக்கையை மாற்றிக் கொள்வார், பாஜக மாற்றிக் கொள்ளுன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை விட வேகமாக நாம் வந்து இந்த மதவாத கருத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்தினால்தான் நாம் மீண்டும் மக்கள் மத்தியிலே போய் வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு கட்டம் தான். இதான் அந்த யாத்திரையில, அந்த கன்வார் யாத்திரையா, அந்த யாத்திரையில வந்து அந்த கடைகளில் எல்லாம் பெயர்கள் எழுதி வைக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு வந்து இந்த யாத்திரை எத்தனை வருஷம் நடந்திருக்கு? மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு நடந்திருக்கு, வாஜ்பாய் பதவியேற்க நடந்திருக்கு, பாஜகவே 2-3 முறை ஆட்சியில் இருந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல. அப்பெல்லாம் செய்யல. இன்னைக்கு ஏன் செய்யறாங்க? இதே வந்து இந்த தடையை வந்து வாஜ்பாய் எடுக்கலைங்க. வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற போது இந்த தடையை எடுத்திருக்கலாம்ல, அவர் யாரும் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. ஆனால் இன்றைக்கு நீங்களே சொன்னீங்க, நீதிபதிகள் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டு நாளைக்கு பாஜக போய் ஜாயின் பண்றாங்க. இன்னைக்கு UPSC என்ன நடந்திருக்கு? அந்த UPSC உடைய சேர்மன் யாரு? அங்க வந்து என்ன சங்கல்புல அந்த RSS இயக்கம் நடத்துகின்ற அந்த IAS பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நிர்வாகத்தை, நீதித்துறையை முழுக்க காவிமயமாக்குறதுக்காக இந்த முயற்சி அப்படின்றது ஒரு கூற்று. ரெண்டாவது, RSS தாஜா பண்ண வேண்டிய இடத்துல பிஜேபி இன்னைக்கு இருக்கு. இப்போ எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சதுனால கடந்த காலத்தில் செய்யாத ஒன்றை இப்போ செய்கிறாங்கன்னு ஒன்று. மூன்றாவது, நான் சிறுபான்மையினர் என்பதற்காக நான் இதை எதிர்க்கலை. மொத்த சிக்கலுக்குமே இது பெரிய ஆபத்தாக முடிஞ்சிரும் அப்படின்ற கோணத்திற்காக எதிர்க்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். RSS ஊழியர்கள் அரசு பணியிலே இருப்பதற்கான தடை நீக்கப்பட்டிருக்கிறது. மோடி வந்த பிறகு இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது என்ற கூற்றே தவறானது, மிக மிக தவறான செய்தி அது. 1980களிலே இந்திரா காந்தி அம்மையார் RSS மீது இருந்த அந்த அரசு ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது என்பதை அதுக்கு ஓம் என்று சொல்வார்கள், அஃபிஷியல் மெமோரண்டம். அந்த அஃபிஷியல் மெமோரண்டத்தில் மிக தெளிவாக அது IMPUNG ஆங்கில வார்த்தைகள் போட்டிருக்காங்க. அதில் அது திரும்ப பெறுகிறது அப்படின்னு இந்திரா காந்தி காலத்திலேயே அன்றைக்கு சொல்லிவிட்டார்கள். அதைத்தான் இப்பொழுது நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் மோடி. இத்தனை காலம் அது கவனிக்காமல் விட்டுவிட்டது. இப்பொழுது அது கவனிக்கப்பட்ட பின்னாலே அந்த கருத்து மீண்டும் மீண்டும் உலவி கொண்டிருக்கிறது என்பதற்கு தடை செய்வதற்கு, அந்த கருத்து தவறு என்பது சொல்வதற்காக இப்பொழுது மோடி ஆட்சிக்கு வந்தே 10 வருஷம் ஆச்சே சார். கவனிக்கல. 80ல் சொல்றீங்க, கவனிக்கல. அது இருக்கா இல்லையான்னு, நான் சொல்கிற ஆதாரம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஸோ அரசாங்க குறிப்பில் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு அஃபிஷியல் மெமோரண்டமில் இருக்குது. இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க, அதனால் இம்பஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 30/11/1966. நான் அந்த தேதியை உங்களுக்கு குறிப்பிடுறேன். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் வந்து
மன்னிக்கணும், அது வந்து 80 நீக்கப்பட்டது. 30/11/66 1966 நாகா சாதுக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் பசுவதை தடை சட்டம் அரசியலமைப்பிலே வழிகாட்டி இருப்பது போல நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று போராடினார்கள். அப்படி போராடிய பொழுது இந்திரா காந்தி முதலமைச்சர், நம்ம பிரதம அமைச்சர், அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை இவைகள் அந்த சாமியார்களை சுட்டு கொன்றது. இது நடந்த உண்மை, நான் தேதியோடு நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஆயிரக்கணக்கான சாதுக்கள், நாகா சாதுக்கள் இறந்தார்கள். இந்தியாவிலே முதல் முறையாக அத்தனை பேர் செத்தாங்க. அவங்க 500 பேர் சாப்பிட்றாங்க, 700 பேர் சாப்பிட்றாங்க, இவ்வளோச்சு, இவ்வளோ பேசுகிறோம்ல. ஏறத்தாழ 4000 5000 அளவுக்கு செத்து போயிருக்காங்க. டெல்லி மாநகரத்தில் மட்டுமே அன்றைக்கு கூடிய கூட்டத்தில் நாகா சாதுக்கள், அது ஆர்எஸ்எஸ் நடத்திய ஊர்வலம் இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு ரீதியான பிரச்சனையும் இல்லை, அது சாமியார்கள் ஊர்வலம். அதற்காகத்தான் இது தடை செய்யப்பட்டது ஆர்எஸ்எஸ். ஆக சம்பந்தமே இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்திருக்கிறார்கள். அது நாகா சாதுக்கள் செய்த போராட்டத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு கிடையாது. இரண்டாவது, ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலிலேயே அரசியல் போராட்டங்கள் இது போன்றவைகளெல்லாம் ஈடுபடக்கூடாது என்று இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுதந்திர போராட்டத்திலே ஆர்எஸ்எஸ் துவக்கிய பிறகு டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் சுதந்திர போராட்டத்திலே சிறைக்கு சென்றார். போராடாமல் எப்படி சிறைக்கு செல்வார்? போராடித்தான் சென்றார். போராட்டத்தில் இறங்கக்கூடாது என்று சொன்னாலும் அவர் எப்படி போராட்டத்தில் இறங்கினார் என்று சொன்னால், ஒரு இடைக்கால தலைவரை ஆர்எஸ்எஸ்க்கு நியமித்து அவர் காங்கிரஸ் தலைமையிலே நடைபெற்ற இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு 6 மாதம் சிறை சென்றார்கள் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள். என்றால் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கின்ற பொழுது போராட்டத்தில் இறங்கக்கூடாது. அப்போது இந்த 1966 போராட்டத்தில் அவங்க எப்படி இறங்க முடியும்? அவங்க இயக்கம் எப்படி அனுமதிக்கும்? அதனால் நிறைய கேள்விகள் இருக்குது. எப்படிப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ்னா, 1965 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பாகிஸ்தான் போர் நடந்தபோது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரையெல்லாம் எல்லையிலே நிப்பாட்டி விட்டார். ஏன்னா இராணுவ வீரர்களும் சென்று விட்டார்கள். எல்லை பகுதியிலே அனுப்பி பாதுகாப்பிற்காக அனுப்பும்பொழுது போக்குவரத்து மிகவும் மோசமாக இருந்தது டெல்லியில். அப்போது அந்த போக்குவரத்தை நிர்வகிப்பதற்காக ஆர்எஸ்எஸ்ஸை அழைத்து போக்குவரத்தை சீர் செய்வதற்கு செய்தார்கள் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் மாதிரி வாலண்டியர்ஸ். இதை ஆர்எஸ்எஸ் செய்திருக்கிறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்டதுன்னு தெரியணும். இதுக்கு முன்பாகவே வல்லபாய் பட்டேல் அவர்கள் காஷ்மீர் நம்மோடு சேரவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது தலைவராக இருந்த குருஜி கோல்வால்கர் அவரை அழைத்து, நீங்கள் ராஜா ஹரிசிங்கோடு பேசி நம்முடைய நாட்டிலே காஷ்மீரை இணைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பு விமானத்திலே அனுப்பப்பட்டார்கள். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், அரசு குறிப்பில் இருக்கும். சிறப்பு விமானத்திலே டாக்டர் குருஜி அவர்கள் ஹரிசிங்கை சந்திப்பதற்கு சென்றால் நம் நாட்டோடது ஒன்றாக சேர்ந்தது. பிறகு சுப்ரீம் கோர்ட் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? அது ஒரு என்ஜிஓ, மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக இருக்கக்கூடியது, கலாச்சார இயக்கம். 3 முறை ஏன் சார் தடை செஞ்சாங்க? 3 முறை சில காரணங்களை சொல்லி அன்றைக்கு எந்த ஆளுங்கட்சி எங்கே எதிர்கட்சி வளர்ந்து விடுமோ என்று அஞ்சி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் ஈடுபட்டவர்களெல்லாம் செயல்பட விடாமல் தடுப்பதற்காக அரசியல் சூழ்ச்சி, அவ்வளோதான். அதனால் தடை செய்வாங்க. ஏன் நீக்கினாங்க? தடை செஞ்சாங்க, ஏன்னு கேட்குறீங்க? ஏன் நீக்கினாங்க? அப்போ தடை செய்ய முதல்ல தடை செஞ்சப்ப மகாத்மா காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு நீக்கிய போது பட்டேல் தான் நீக்கினாரு, பட்டேல் தான் தடை செய்தாரு. பிறகு யார் போய் முறையிட்டது? ஆர்எஸ்எஸ் தான் முறையிட்டது. முறையிட்டா யார் அதை திரும்ப பெற்றது? அரசு தானே திரும்ப பெற்றது. யாராவது தவறு செய்யக்கூடியவர்கள் முறையிட்டா உடனே அது நீக்கப்படுமா? திரும்ப பெறுமா? திரும்ப பெற்றிருக்கிறார்கள். அதில் நியாயம் இருக்கிறவர் உள்ள நியாயத்தை எடுத்து சொன்ன பிறகு அவைகள் பெற்றிருக்கிறது. நான் 2 புத்தகத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். த ட்ரெயின் ஃப்ரம் பாகிஸ்தான் 1940 குஷ்வந்த் சிங் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை படியுங்கள். ஃப்ரீடம் அட் மிட்நைட், டொமினிக் லச்சபியர் அண்ட் லாரி கார்லன்ஸ். இந்த 2 புத்தகங்களை படித்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் எவ்வளவு கொதித்து எழுந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். குஷ்வந்த் சிங் நானும் படிச்சிருக்கேன். பிரிவினை காலத்து துயரம் அது. ஏன் அவைகள் எல்லாம் இங்கே இந்துக்கள் கொதித்து எழுந்தவில்லை என்று சொன்னால்,
இங்கே இயல்பாகவே முஸ்லிம்களும் அங்க இந்துக்களும் கொல்லப்பட்டது 47 பிரிவினையின் போது நடந்த ஒரு துயரமான சம்பவம். அந்த துயரத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்ப கேள்வி வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டா, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற ஒரு இயக்கமா? இப்போ வந்து யார் வேண்டுமானாலும் எந்த இயக்கத்தில் வேணாலும் சேரலாம். பொது மனிதர்கள், தன்னார்வலர்கள், உங்களை போன்றவங்களோ மற்றவங்களோ விரும்பிய இயக்கத்தில் சேர்றதுல பிரச்சனை இல்லை. ஒரு நீதிபதியோ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு அரசாங்கத்தில் இருந்து பரிபாலனம் செய்யக்கூடிய எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவங்களோ ஒரு சார்பான இயக்கத்தில் சேரலாமான்றது தானே பாயிண்ட். அதனால தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு. ஒரு சார்பு அல்ல அது. உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது ஒரு வாழ்வியல் முறை ஹிந்துத்வா என்பது. அதைத்தான் ஆர்எஸ்எஸ் ஹிந்து ராஷ்டிரா என்று சொல்லி அந்த பண்பை வளர்க்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அந்த பண்பை வளர்ப்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள். இந்தியான்றதை ஏற்றுக்கல, ஹிந்து ராஷ்டிரன்ற ஒண்ணுக்கு போறீங்க. ராஷ்டிரம் வேற, தேசம் உங்களுக்கு வேற, புரியுதுங்களா? இந்து ராஷ்டிரம் கலாச்சார ரீதியாக ஒன்றுபட்டது என்பதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். அது நில ரீதியாக. சரி, கலாச்சாரம்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. தமிழர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, காஷ்மீரிகளுக்கு ஒன்று இருக்கு, இந்துக்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, முஸ்லிம்களுக்கு ஒன்று இருக்கு. அதுக்கு இன்னொரு டிபேட் நம்ம வச்சுக்க முடியும். பெரிய சப்ஜெக்ட் இல்லை. அவர் ராஜேந்திரன் அவர்கள் பேசின முதல் பாயிண்டே வந்து கலாச்சார இயக்கம்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லோருடைய கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் தான், அது பாரதிய கலாச்சாரம், பாரதிய பண்பாடு. இந்தியாவில் முஸ்லீம் வாழணுனாலும், கிறிஸ்தவர்கள் வாழனாலும், நாத்திகர் வாழனாலும், பௌத்தர்கள் வாழனாலும், ஜெயினர்கள் வாழணுனாலும் இந்த பாரதிய பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்து பண்பாடு. இன்றைக்கு அப்படிதான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி இம்போஸ் பண்றாங்கன்றதான பிரச்சனை. இம்போஸ்லாம் இல்லை, அப்படிதான் வாழ்றாங்க. வேற மாதிரி வாழ முடியாது. இந்த மண்ணில் பிறந்தவர்கள், அவர்கள் வழிபடும் தெய்வம் பலவானாலும் அனைவருமே நம்ம இந்தியாவை சார்ந்த இந்தியர்கள் தான். எத்தனை தெய்வங்கள் வேணால் வழிபடலாம், அனைவருமே இந்தியர்கள் தான். ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் இந்தியர்களை ஏன் பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லிடுறாங்களே, வழிபடும் தெய்வம் வேறு ஒன்று அப்படின்றதுனால இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நீ பாகிஸ்தானுக்கு போன்றாங்களே சார். வழிபடி தெய்வம் வேறானாலும் அனைவருமே இந்தியர்கள் தான் சொல்லிட்டு, இந்த மண்ணில் பிறந்தவருக்கு இங்கே உரிமை இருக்கிறது, இங்கே இருப்பார்கள். ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்ஐ வளர்ப்பதற்காக இந்த தடை நீக்கமா என்றால் ஏற்கனவே நீக்கிய தடை என்று சொல்லியிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஐ வளர்ப்பதற்காகவா என்று கேட்டால் எனக்கு சிரிப்பதை தவிர வேறு தெரியவில்லை. 1925 தொடங்கிய ஆர்எஸ்எஸ் இதுவரை 99 ஆண்டுகள் கழிந்து விட்டது. யாருடைய தயவிலே, எந்த அரசாங்கத்தினுடைய தயவிலே அது வளர்ந்திருக்கிறது, பிளவுபடாமல் இருக்கிறது. உலகத்தில் ஒரு இயக்கத்தை பிளவுபடாமல் 100 ஆண்டுகள் காட்ட முடியுமா? ஒரு நிமிஷம் சார், ராஜேந்திரன் குறுக்கிட்டாரு. திரு ராஜேந்திரன், இப்போ வந்து ஐயா அவர்கள் வந்து எழுப்பின சில கேள்விகளுக்கெல்லாம் அது ஒரு விளக்கம் தர வேண்டிய அவசியம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார அமைப்பு, அரசியல் அமைப்பு அல்ல என்று சொன்ன ஐயா அவர்கள், கோல்வாக்கர் காஷ்மீர் பிரச்சனையை பேசுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார் என்று சொன்னால், அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் ஆர்எஸ்எஸ் தலைவர் அனுப்பி வைக்கப்பட்டார்? அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். ஹெட்கேவர் அரசியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார் என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் ஹெட்கேவருடைய வரலாற்று பதிவை பார்க்கின்ற போது அப்படி அவர் சிறைக்கு சென்றதாக எந்த வரலாற்று குறிப்பும் இல்லை என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஹெட்கேவர் ஏன் அரசியல் கட்சியில் கலந்து கொண்டு சிறைக்கு போனார்? அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும். இரண்டாவது, 1966ஆம் ஆண்டு நடந்த கலவரத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தமில்லை என்று அவர் கூறுகிறார். அந்த கலவரம் பசுவதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்புக்கு யார் தலைமை தாங்கினார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கிற கோல்வாக்கர் தான் அதை தலைமை தாங்கி வழிநடத்தினார். கோல்வாக்கர் தான் சாதுக்களுக்கும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். இல்லை என்று அவரால் சொல்ல முடியுமா? தலைமை தாங்கி வழிநடத்தின ஆர்எஸ்எஸ் காருடைய அவர் தான் தலைமை தாங்கினார். வெளியிட்ட அறிக்கை வந்திருக்கிறது. அதை ஆவணங்களோடு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். கோல்வாக்கருடைய அறிக்கையை ஆவணங்களோடு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். 2 வெயிட். அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி உள்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர். உள்துறை அமைச்சராக போது அரசாங்கத்தினுடைய குடியரசு தின அணிவகுப்பில் ஆர்எஸ்எஸ் காரர்களை அணிவகுப்பதற்கு அவர் அனுமதித்தார். குடியரசு தின அரசியல் அணிவகுப்பில் கலாச்சார அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஐ ஏன் அவர் அனுமதித்தார்? இதை நான் கேட்கவில்லை. அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களே இதை லால் பகதூர் சாஸ்திரியை கூப்பிட்டு அழைத்து கண்டித்து, அதற்கு அடுத்த ஆண்டு முதல் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பில் இவர்கள் சேரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது என்பது வரலாறு. அதையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டுகிறேன். இரண்டாவது, அடுத்தது என்ன சொன்னார் சொன்னா, ஏன் இவர்கள் தடையை நீக்கினார்கள்? அரசுதானே தடையை நீக்கியது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு வரலாறு உண்டு. 48 காந்தி கொல்லப்பட்ட போது
ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு பட்டேலுக்கு தூது மேல் தூது அனுப்பினார்கள். எங்களை எப்படியாவது எங்களை தடையை நீக்குங்கள், நாங்கள் அரசு என்ன சொல்லுகிறதோ அந்த நிபந்தனைக்கு நாங்கள் உட்பட்டுகிறோம், காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து கொண்ட தேசபக்தி பிரச்சாரத்திற்கு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் இவர்கள் தூது மேல் தூது விட்டு, அதற்கு பிறகு நேருவுக்கும் பட்டேலுக்கும் கடித போக்குவரத்துகள் நடந்து, அந்த கடித போக்குவரத்தில் பட்டேல் அவர்கள் நிபந்தனைகளோடு இவர்களுடைய தடையை நீக்கலாம். என்ன நிபந்தனை? வெளியூர்களில் போய் பேசக்கூடாது, மாவட்டம் விட்டு மாவட்டம் போகக்கூடாது, அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று பல்வேறு கடுமையான நிபந்தனைகளுடன் அந்த தடை நீக்கப்பட்டது. இவர்கள் அவங்களா அரசாங்கம் நீக்கல, இவர்கள் கெஞ்சி மன்றாடி கூத்தாடி தான் அந்த தடை நீக்கப்பட்டது. 76 எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அவர்கள் சிறையில் வைக்கப்பட்ட போது சிறையில் அடைக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் காரர்கள் இந்திரா காந்திக்கு நேரடியாக மன்னிப்பு கடிதங்களை எழுதினார்கள். உங்களுடைய 20 அம்ச திட்டத்தை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம், காங்கிரஸ் கட்சியில இணைந்து கொண்டு நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம், இந்திரா காந்திக்கு ஆதரித்து கடிதம் எழுதி இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டு அது தடை செய்யப்பட்டது. முதல் தடையில ஆர்எஸ்எஸ் தடைப்பட்டதற்கு காரணம் உங்களது உறுப்பினர்கள் பட்டியல் இல்லை, உறுப்பினர் படிவத்தை அமைப்பாக பதிவு செய்யுங்கள் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதற்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் தடை நீக்கப்பட்டது. பன்றாடி கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து தடை நீக்கிறார்களே தவிர அரசாங்கம் இவர்கள் தடையை நீக்கவில்லை. அந்த அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அந்த நாகா சாதுக்களுக்கு அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ஜோதி மடத்தை சேர்ந்த சங்கராச்சாரியார். குருஜி கிடையாது. ஆர்எஸ்எஸ் அதை பேக் பண்ணலன்றீங்க. ஆர்எஸ்எஸ் லீடும் பண்ணல, பேக்கும் பண்ணல. போராட்டத்துக்கு ஆர்எஸ்எஸ் வராதுங்க. சரி, அதுக்கப்புறம் எதுக்காக குருஜி அரசியல்ல சம்பந்தம் இல்லாதவர் ஹரிசிங்கை பார்ப்பதற்கு போனார்னு, அரசியல் நடவடிக்கைக்கு ஏன் போனாருன்னு கேட்கிறாரு. பட்டேல் அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் யாரை கொண்டு ஹரிசிங்கை சமாதானப்படுத்த முடியும் என்று தேர்ந்தெடுத்து சிறப்பு விமானத்திலே அனுப்பப்பட்டார் நான் சொல்றேன். சரி, பொய்யா இருந்தா சொல்ல முடியுமா? சிறப்பு விமானத்தில் அனுப்பதா ஆவணத்தில் இருக்கும். சரி, கார்த்தி உங்க பார்வை என்ன? இதுல நான் ஒரே ஒரு சின்ன சென்டென்ஸ் மட்டும் படிக்கிறேன். We in the government have been dealing with the RSS movement. They want Hindu Rajya or Hindu culture to be imposed by force. No government can tolerate this. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, நாங்கள் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து அவர்களோடு டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர்கள் இந்து ராஜ்யம், இந்து கலாச்சாரத்தை மக்கள் மீது திணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது எந்த அரசாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டில் பிரிந்து போன பகுதியில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அவ்வளோ முஸ்லீம்கள் இங்கும் இருக்கிறார்கள், இங்கு தொடர்ந்து இருப்பார்கள், அவர்கள் இங்கு தான் இருப்பார்கள், இந்தியர்களாக இருப்பார்கள், இதை மாற்ற முடியாது அப்படின்ற வார்த்தையை சொன்னது. என்னானாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னது பட்டேல். சொன்னார்கள் அதே பட்டேல் தான். இதை ஆர்எஸ்எஸ் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்து ராஷ்டிரத்தை, இந்து கலாச்சாரத்தை பை ஃபோர்ஸ் திணிக்கணும், இம்போஸ் பை ஃபோர்ஸ் அப்படின்னு திரிக்கிறாங்க. இதை நோ கவர்மெண்ட் கேன் டாலரேட் திஸ்ன்ற வார்த்தையை சொன்னவர் பட்டேல் தான். அன்றைய உள்துறை அமைச்சர் சர்தார் பட்டேல் தான் சொன்னது. அதனால தொடர்ந்து ஏதோ பட்டேல் தான் நீக்கினார், பட்டேல் தான் நீக்கினார்னு இதை தொடர்ந்து இது சொல்ல வேண்டாம். பட்டேலுடைய பார்வையே ஆர்எஸ்எஸ் குறித்து அப்படி தான் இருந்திருக்கு. அப்புறம் அவர் சொன்னார் அஃபிஷியல் மெமரண்டமில் 1980 நீக்கிட்டாங்க, 1980 அஃபிஷியல் மெமரண்டமில் நீக்கலை. அந்த மெமரண்டத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி ஆர்டரே போட்டிருக்காங்க. இந்த ஆர்டரே 66, 70, 80 ஆர்டரை சேர்த்து 3 அஃபிஷியல் மெமரண்டத்தையும் சேர்த்து அதில் ஆர்எஸ்எஸ்ன்ற குறிப்பு இருக்குது, அது நீக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 1980 எல்லாம் இன்னைக்கு பண்ண மாதிரிலாம் இன்னைக்கு பண்ணலை. அது தவறு, பொய்ய சொல்லாதீங்க. அது இம்பஞ்சன் இல்லைங்க, அது இம்பியூண்டுங்க, அது வேறங்க. ஏங்க அதுக்கு அந்த அஃபிஷியல் மெமரண்டத்தில் அன்றைக்கி நீக்கப்படலாம். அந்த 3லையும் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பற்றிய ரெஃபரன்ஸ் இந்த உத்தரவு ஜூலை 9 உத்தரவின்படி ஆர்எஸ்எஸ் என்ற பகுதி நீக்கப்படுகிறது. ஜமாத்தி இஸ்லாமிக்கு எதிரான அந்த தடை தொடர்கிறது, ஆர்எஸ்எஸ் என்ற பகுதி நீக்கப்படுதுன்ற இருக்குது. 1980 நீங்கள் சொல்வது போல் நீக்கவெல்லாம் இல்லை, அது போய் அது. ஆனால் இந்த சூழல் நடக்கக்கூடிய சூழல் அவர் சொன்னது போல் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய மோடியும் தலைமையிலான பாஜக ஆர்எஸ்எஸோடு ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுகிறது. வெறுமனே சர்சங் சலக் மோகன் பகத் மட்டும் சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தைகள் தன்னடக்கத்தோடு செயல்படணும், வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும், அகங்காரம் கூடாது. ஒரு அகங்காரம் இல்லாத நபர் தான் சேவக்காக இருக்க முடியும். அவருடைய வார்த்தை சேவக், ஏன்னா மோடியும் சேவக்காக இருந்தவர் தான். அதனால் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவரோட நிறுத்திக்கல. இந்திரேஷ்குமார் பேசினார், அப்புறம் ராகுல் தர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட லீடிங் ஐடியாலாக் பேசினார். வெங்கையா நாயுடு பேசினார். வெங்கையா நாயுடு என்ன சொன்னார்? ஜாதியை பார்த்து கேஷு காஸ்ட்டு கம்யூனிட்டியை பார்த்து சீட்டு கொடுக்குறாங்க, அதனால தான் தோற்று போகிறாங்கன்ற விமர்சனமே வச்சார். தொடர்ந்து ஒருவர் மாற்றி ஒருவர். அப்புறம் ராம் மாதவ் பேசினார். எல்லாம் நேரடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னணி தலைவர்கள் பாஜகவினுடைய கேண்டிடேட் செலெக்ஷன், அவர்களுடைய பிரச்சாரம், அவர்களுடைய செயல்பாடு எல்லாவற்றையும் நேரடியாக விமர்சனம் செஞ்சாங்க.
இது எல்லாவற்றுக்கும் இந்த இந்த நடந்த எல்லாத்துடைய பின்புலம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் அந்த தேர்தலினுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களோ இல்லை அதில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ முழுவீச்சாக களம் காணவில்லை. அதாவது ஜனவரி 22 ராமர் கோயில் திறப்பிற்கு போனவருக்கு கூட அவங்க களத்துக்கு போகலை. பாஜக ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடும். ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு முழுமையாக இல்லாதது. பங்களிப்பே இல்லைன்னு சொல்லலை, பங்களிப்பு இருந்தது, ஆனால் முழுமையான பங்களிப்பு இல்லை. இது நிச்சயமாக பாஜகவிற்கு அரசியல் வாக்கு வங்கி அரசியலில் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்ட காலம். அப்போ அதாவது தன்னுடைய கொள்கையை மீறி ஒரு தனிநபராக ஒரு கல்ட் ஃபிகராக வந்து ஒரு கல்ட் வர்ஷிப்புக்கு வந்து தன் கடவுளுக்கு இணையானவர்ன்ற நிலைக்கு மோடி அவர்கள் சென்றது ஆர்எஸ்எஸ் அந்த தாய் கழகத்திற்கு விரும்பவில்லை. அவர்கள் எல்லோருமே இந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஏன் இதே ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் கூட கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் வெளிப்படையாக அன்றிருந்த தலைவர்கள் சங்சத் சலக்ஸில் வந்து சுதர்ஷன் போன்றவர்கள்லாம் விமர்சனம் செய்ததில்லை. ஆனால் இன்று விமர்சனம் செய்யக்கூடிய நிலைக்கு போனதுக்கு காரணம் ஜேபி நட்டா பிரச்சாரத்திலே சொன்னார். உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்களை எண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அதை தாண்டி வளர்ந்து விட்டோம் அப்படின்னு பிரச்சாரத்திலே சொன்னார். சின்ன அமைப்பா இருக்கும்போது ஆர்எஸ்எஸோட உதவி தேவைப்பட்டுச்சு. இப்போ நாங்களே எங்களை வழி நடத்திக்கிற அளவுக்கு வலிமையாயிட்டோம். அப்போ அந்த நிலைக்கு போனது வந்து அந்த தாய் கழகம் வந்து ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை. அப்போ அந்த விரிசல் வந்து தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த சூழல் தான் ஒரு பெரிய பின்னடைவு சந்தித்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, ஜார்க்கண்ட், அதுபோல பீகாரும் கூட விரைவில் வரும். அப்போ அந்த 5 முக்கிய தேர்தல்கள் வரக்கூடிய ஒரு சூழலில் தாய் கழகத்திலிருந்து அதனுடைய பங்களிப்புன்றது வந்து இல்லாத ஒரு பாஜக, ஒரு பலவீனமான பாஜக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதை வந்து they cannot afford to do it. அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னால் மோடியினுடைய உயரம் என்ன, அளவு என்னன்று தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த நிலையில தான் வேறு வழி இல்லை, தாய் கழகத்தினுடைய ஆதரவு தேவை அப்படின்ற நிலையில் தான் மீண்டும் வந்து அதை அவங்க ரிவைவ் பண்ணுறாங்க ஹிந்துத்வாக. அதுக்கு தான் வந்து ஒரு பக்கம் வந்து யோகி ஆதித்யநாத் கன்வர் யாத்திராவில் வந்து இது போன்ற ஒரு 7 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய அதே விமர்சனங்கள் இருந்தாலும் இன்று கையில் எடுப்பதற்கு காரணம் எல்லாரும் போர்டு வைக்கணும், பேர் வைக்கணும்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இவர் வந்து கோரிக்கையே வராமல் வந்து அந்த தடையை நீக்குவது அப்படின்றது எல்லாமே மீண்டும் ஆர்எஸ்எஸ்னோடு தன்னுடைய உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று பாஜக இருக்கக்கூடிய அந்த ஒரு எத்தனிப்பு தான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி ஆர்எஸ்எஸ் கலாச்சார இயக்கம்னு சொல்றாங்க. கலாச்சார இயக்கம் எதுக்கு சார்? வருஷம் ஒவ்வொரு தடவையும் போய் ஒவ்வொரு மினிஸ்டரும் பேசிட்டு வர்றீங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. அவர் கேட்டார் இல்லையா, ஆனுவல் மீட்டிங் கான்க்ளேவ் நடக்குது, அங்கே ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் ஒவ்வொரு அமைச்சரும் தங்களுடைய செயல்பாடுக்கு எதுக்கு அங்கே போய் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க? பார்லிமெண்ட்டுக்கு தானே சொல்லணும், மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க, ஆர்எஸ்எஸ் தேர்ந்தெடுத்தாங்க, இல்லை அப்புறம் எதுக்கு அங்கே போயிட்டு வர்றீங்க ஆர்எஸ்எஸ் கான்க்ளேவுக்கு? அது ரொம்ப ரிலீஜியஸாக ஒவ்வொரு ஒன்றிய பாஜக அமைச்சரும் சின்சியராக செய்யக்கூடியது. பிரதமர் முட்கூட எல்லோருமே போவாங்க அதுக்கு. அப்போ அந்த கூட்டத்திற்கு போய் தங்களுடைய செயல்பாடு எப்படின்றது அமைச்சராக அங்கே விளக்கணும் ஆர்எஸ்எஸ்க்கு. இது மக்களை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதுக்கு விளக்கணும்? கலாச்சார அமைப்புக்கு என்ன? மக்கள் வாக்களிக்கிறாங்க, அமைச்சர்கள் பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டவங்க, நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு போய் பதில் சொல்கிறாங்களே, அது அரசியல் செயல்பாடு இல்லையான்னு கேட்குறாங்க. ஆர்எஸ்எஸ் அதனிடம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்பது அரசியல் அல்ல. இவர்கள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ்ல பயின்றவர்கள். கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக, விழுமியங்களை தூக்கி நிறுத்துவதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். எந்த அளவிலே அந்த திசையிலே அரசு போய் கொண்டிருக்கிறது என்று தங்களுடைய ஆசான்களுக்கு அவர்கள் தெரிவிப்பது அவர்களுடைய கடமை. குருவுக்கு சொல்றது அது ஆசானுக்கு சொல்ல வேண்டியவங்க அந்த அமைப்புல இருந்து வந்தவங்கன்றதுனால ரிப்போர்ட் கார்டை கொடுக்குறாங்க. அது ஆர்எஸ்எஸ் அரசியல்ல ஈடுபட்டதாக அர்த்தம் இல்லைன்ற. ஆர்எஸ்எஸ்ல போய் நான் எப்படி செயல்படுறேன்னு பரவாயில்ல, மினிஸ்டர் எப்படி மினிஸ்டரா எப்படி செயல்படுறான்னு எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்க? விழுமியங்களை காப்பாற்றுவது, விழுமியங்களை தனியில போய் காப்பாத்துங்க, ரிசைன்மெண்ட் போய் காப்பாத்துங்க. நீங்க போய் ஒரு மினிஸ்டராக யூ ரிப்போர்ட் யூ ஆர் அக்கௌண்டபிள் ஒன்லி டு தி பார்லிமெண்ட். ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வேலை? ஆர்எஸ்எஸ்ல போய் எதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? அமைச்சராக என் அமைச்சர்கள் இதெல்லாம் செய்யறான்னு எதுக்கு சொல்லணும்? இப்போ இது எங்க வருதுன்னா இவங்க யாருக்குமே கார்டு கிடையாதுங்க. இந்த தடையை நீக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த பார்ட்டிசிபேஷன்றது எல்லாமே வந்து அஃபிஷியலாக்குறது தான். ஏற்கனவே இவர்கள் அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் அன்அஃபிஷியலாக எல்லோரும் அதோட தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நேரடி செயல்பாட்டிலேயே. நான் கேட்குறேன் வந்து இப்போ ஜஸ்டிஸ் சித்தரஞ்சன் ஜாஸ்னு ஒருத்தர் ரிட்டையர் ஆனார் கால்கட்டா ஹைகோர்ட்டில். அவர் சொல்கிறாரு, நான் வந்து பிறந்ததிலிருந்தே ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்கிறேன், ஆர்எஸ்எஸ்னுடைய இன்று வரை தொடர்ந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சேவகனாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய நேரடி தொடர்பை வந்து ஒரு 37 ஆண்டுகளாக நிறுத்தி கொண்டேன், அதை மீண்டும் புதுப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பொழுதுமே மெம்பராக இருந்திருக்க ஆர்எஸ்எஸ்ல இன்று வரை இருக்கேன், ஆனால் அது நேரடி தொடர்பை வந்து தவிர்த்துக்கிட்டேன் ஏன்னா ஜட்ஜ் ஆனதுனால அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவருடைய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் பிறப்பிலிருந்தே ஊறி போன ஒரு நபருடைய சிந்தனை, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்?
இதை தானே கேள்வி கேட்குறோம். ஜட்ஜ் ஆயிட்டா மாறிடுவாங்கன்றாங்க. அதாவது சிந்தனை இருந்திருக்கும், அமைப்புல இருந்திருப்பாங்க, அந்த பொறுப்புக்கு வந்துட்டா சட்டப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்றத அவங்க அங்க இருக்க முன்னாடி வைக்கக்கூடிய அதுல பாதிக்கப்பட்டவங்க இல்ல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்க கேள்வி இருக்கு இல்லையா, அவர் என்கேஜ் பண்ண கேசஸ்ல அவர் எடுத்த முடிவுகள், அவர் நான் இம்பார்ஷியலா தான் இருந்திருக்கேன், அரசியல் சார்போடு எந்த அமைப்பு சார்போடு செயல்படலன்றாரு. ஆனால் அதுல பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சனம் வந்தது இல்லையா, அதுக்கு என்ன பதில் இருக்கு? இவர் சார்பு நிலையோடு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு இடைவெளி கலாச்சார அமைப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு எதுக்கு பாம் செய்யறதுல ட்ரைனிங்? யஷ்வந்த் சிண்டேன்னு இருக்கக்கூடியவர் ஆர்எஸ்எஸ்ல தான் தொடர்ந்து பல காலம் இருந்தவர். அவர் நாந்தேதில் கோர்ட்டில் போயிட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறார், எங்களுக்கு குண்டு வெடிக்க பயிற்சி அளிக்கப்பட்டது, நாங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறோம் அஃபிடவிட்டாக டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காரு யஷ்வந்த் சிண்டே. மகாராஷ்டிரா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, நாந்தேட் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அஃபிடவிட்டாவே. விசாரணை கோர்றாரு அவர். மாலேகான் குண்டுவெடிப்பை பற்றி பல தரவுகள் தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது, இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயிற்சி அளிச்சிருக்காங்க குண்டு செய்யறதுக்குன்ற அஃபிடவிட்டாவே டிக்ளேர் பண்ணியிருக்காரு, போட்டு வச்சிருக்காரு. இது குறித்து கலாச்சார அமைப்புக்கு குண்டு வெடிக்கிறதுக்கு பயிற்சி. சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் சேருவதற்கு 58 ஆண்டு காலம் நீடித்த தடையை பாஜக அரசு நீக்கியிருப்பது எதை காட்டுகிறதுன்னு கேள்வி எழுப்பியிருக்கோம். இந்துத்துவ கொள்கையை பரப்புவதற்காகவா அல்லது ஆர்எஸ்எஸ் அமைப்பை வளர்ப்பதற்காகவா? அரசு நிர்வாகம் இதனால் காவிமயமாகும் அப்படின்ற ஒரு கருத்திற்கு அது சரியா, திசை திருப்பக்கூடிய செயலா என்கிற பல கோணங்கள் இதில் இருக்குது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் செயல்படுவதற்கு 58 ஆண்டு காலம் இருந்த தடை இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். இந்துத்துவ கொள்கையை பரப்புவதற்காக இந்த நீக்கம் என்று 28% பேரும், ஆர்எஸ்எஸ் அமைப்பை வளர்ப்பதற்காக இந்த முயற்சி என்று 18% பேரும், அரசு நிர்வாகம் இதனால் காவிமயமாகும் என்று 50% பேரும், இது ஒரு திசை திருப்பும் செயல் என 4% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று. சுருக்கமாக சொல்லுங்கள் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், இது நிறைவு பார்வை. அதாவது குணசேகரன், இந்த அரசு நிர்வாகத்தை முழுமையாக காவியமயமாக்குவது என்பது இன்றைக்கு தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய முயற்சி கடந்த 10 ஆண்டுகள். ஆனால் இன்றைக்கு இந்த மோடியினுடைய 3வது பீரியடுக்கு பிறகு இன்றைக்கு மோடிக்கு இருக்கிற பெரிய ப்ரெஷர் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அவர் மேலே ரொம்ப ஹாப்பியாக இல்லை. அவருடைய அணுகுமுறை, அவர் இன்னைக்கு அவர் தன்னை ஒரு இறைவனுடைய ஒரு மறுபதிப்பாக தன்னை கருதி கொள்வது, தன்னுடைய செல்வாக்கு மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருப்பதைப் போலவும், இந்த கொள்கை சார்ந்த வெற்றி எல்லாம் இல்லை. அதை நட்டா சொன்னது போல, நாங்கள் அதெல்லாம் பெருசாக வளர்ந்துட்டோம், இனிமேல் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை என்று சொன்ன உடனே ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சுட்டி காட்டின நிலைமை தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டோட்டல் எல்லா டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கைப்பற்றுறது தான் இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம். நீங்கள் சைனிக் ஸ்கூல் இருந்தது, இந்த சைனிக் ஸ்கூல்ஸ் மாணவர்களுக்கு இராணுவத்தில் சேர்வதற்கான பயிற்சியை கொடுத்து ஒரு செலக்டடாக ஸ்கூல்ஸ் இதை ஆர்மி தான் நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது முதல் முறையாக இந்த சைனிக் ஸ்கூலை பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எல்லோருக்கு பின்னாலும் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, அந்த ட்ரஸ்ட்டுகளுக்கு பின்னால், அந்த நிறுவனங்களுக்கு பின்னால். இதுதான் உண்மை. நான் தான் சொன்னேன், இந்த சங்கல்ப் ஐஏஎஸ் அகாடமியை பற்றி சொன்னேன். இந்த சங்கல்ப் ஐஏஎஸ் அகாடமியில் கடந்த 10 ஆண்டுகளிலே மட்டும் ஏறக்குறைய ஒரு 7000 அதிகாரிகள் நம்முடைய ஒன்றிய அந்த சிவில் சர்வீஸ்க்கு வந்திருக்காங்கன்னா, ஏறக்குறைய 4500 5000 பேர் இந்த சங்கல்ப் மூலமாக வந்ததாக சொல்கிறேன். இன்னைக்கு யூபிஎஸ்சியில் இருக்கிறவங்க, அந்த யூபிஎஸ்சி மெம்பர்ஸ், அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பர்கள் கேட்கிற கேள்வி, என்னென்ன கேள்வி கேட்டார்கள் என்பதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறது. அவர்கள் மகாபாரதத்தை பற்றி, பகவத்கீதையை பற்றி, சரஸ்வதி ரிவரை பற்றி, இதை மாதிரிய கேள்விகளை தான் கேட்கிறார்களே ஒழிய, அடிப்படை கட்டுமானங்கள், வசதிகள், சாலை போக்குவரத்து, மருத்துவ வசதி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு என்ன தெரியணும், அதை பற்றிய கேள்விகளெல்லாம் அங்கே இல்லை. அதனால தான் இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய நிறுவனமான யூபிஎஸ்சி இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பல அதிகாரிகளுடைய கடந்த காலங்கள் மிகப்பெரிய ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். இது நாளைக்கு இது ஆர்மிக்கும்
விஸ்தரிக்கப்படுமோ என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த அக்னிவீர் வந்து முடிஞ்ச பிறகு இந்த அக்னிவீர் இளைஞர்களை வந்து இன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கிற பிரைவேட் ஆர்மியை போல அவர்களை பயன்படுத்துவதற்கான திட்டங்களும் அவர்கள் கைவசம் இருக்கின்றன என்று சொல்லுகின்ற போது இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றி நமக்கு அச்சம். அதான் நம்ம சொன்னோம். அதாவது ஆர்எஸ்எஸ் நிறுவனம் வந்து அரசியல் இயக்கம் இல்லை என்று சொல்வதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் நான் முதல் தொடரில் சொன்னேன். இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய வால். அது எப்படி ஆட்டுகிறதோ அப்படித்தான் ஆட்ட முடியும். நாய் தான் வாலை ஆட்ட முடியும் ஒழிய வால் வந்து நாயை ஆட்ட முடியாது. அதைத்தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சுட்டி காட்டுகிறது. யூ ஆர் மை டெய்ல், நான் தான் உன்னை ஆட்டுவிப்பேன். அதை வந்து இன்னைக்கு அவங்க புரிந்து கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றாகணும்னு உத்தரப்பிரதேசத்தில் பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, ஹரியானாவில் பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, மகாராஷ்டிராவில் பெரிய கேள்விக்குறி வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் வந்து ஆர்எஸ்எஸ் எப்படியாவது சரி பண்ணிடணும் என்கிற நோக்கத்தில் தான் இது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்கனவே சீரழிந்து போயிருக்கிற அரசு நிர்வாகம் மேலும் சீரழியும். அவ்வளவுதான். நன்றி சார். நன்றி. திரு நித்யானந்த். பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சிந்தனைகள் பலருக்கு இருக்கலாம். ஆனால் உண்மை என்பது ஒன்று இருக்கிறது. இப்போ இம்பஞ்சன் நான் சொல்லும்போது அதுக்கு அர்த்தமே வேறு. அப்படி நான் லீகல் டேர்ம்ஸில் என்ன சொல்கிறேன், இப்போ லீகல் டேர்ம்ஸில் என்ன சொல்கிறேன்னா, டு அசைல் பை வேர்ட்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ், வார்த்தைகளாலோ வாதத்தினாலோ ஒருவரை பழி சொல்வது, ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவது. இல்லை சார், இம்ப்யூண்ட் வந்து அவர் சொல்றது 66, 70, 80களில் போடப்பட்ட பழைய ஆணைகளை மேற்கோள் காட்டி அதில் ஆர்எஸ்எஸ் குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது நீக்கம்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து 1980 இந்திரா காந்தி போட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துனாங்க, இந்த லீகல் டேர்ம் எப்படி பயன்படுத்துனாங்க? அதனால் அவசியம் இல்லாமல் அவதூறு கற்பிப்பதற்காக அவர்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய பொருளாக இங்கே லீகல் டேர்ம்ஸில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மையும் கூட. யாராவது சட்டம் படித்தவர்கள் கேட்டால் சொல்லுவாங்க, பீட்டர் அவர்களுக்கே தெரியும். அதனால் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை ஒரு கலாச்சார இயக்கம். அதை வளர்ப்பதற்காக ஆட்சியை வைத்து வளர்ப்பது என்று சொல்வதே வேடிக்கை தான். நான் முதலே சொன்ன மாதிரி 99 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆர்எஸ்எஸ் பிளவுபடாமல். இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா எந்த ஆட்சியில் ஆதரித்தது? இத்தனை காலம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜக ஆட்சி செய்து கொண்டிருந்தது, ஆர்எஸ்எஸ் ஆட்சி செய்தது, காங்கிரஸ் ஆட்சியிலே வளர்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது ஆர்எஸ்எஸ்க்கு எந்த ஆட்சியினுடைய தயவும் தேவையில்லை வளர்வதற்கு. எதிர்ப்பை மீறி அந்த எதிர்ப்பில் அந்த நெருப்பில் விழுந்து வந்தவர்கள் தான் ஆர்எஸ்எஸ். எமர்ஜென்சியில், அவசர நிலையில், நெருக்கடி நிலையில் எல்லாருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் திமுகவுக்கும் நெருக்கம் கூடியது. அந்த அளவிற்கு தைரியமாக நாட்டை காப்பாற்றுவதற்கு வெளியே வரக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ். அவர்களுக்கு அரசியல் குறிக்கோள் என்பது ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்புக்கு கிடையாது. திமுகவில் அரசு ஊழியர்கள் உறுப்பினராக முடியாது. திமுகவில் அரசு ஊழியர் அப்படி சொல்லலாம். அதிமுகவில் உறுப்பினராக முடியாது, காங்கிரஸில் அரசு ஊழியர்கள் உறுப்பினராக முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்கள் சொல்லலாமே தவிர உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். பல இடங்களிலே நாம் ஆசிரியர்களையே பார்க்குறோம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தான் இருக்காங்க. அதுக்காக கட்சியில் கூட்டங்களை போடுறாங்க. கட்சி கூட்டம்லாம் போட மாட்டாங்க சார், அதுக்கு அதிகாரம் இல்லை. நான் பார்த்துருக்கேன், என்னுடைய நண்பர்களே இருக்கிறாங்க. சரி, அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இப்போ யாரும் எடுக்கிறதில்ல. இப்போது ஒரு சார்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அமைச்சர்கள் வந்து கட்சிக்காரங்களாக இருந்தால் ஒரு சார்பாக இருக்க மாட்டாங்களா? அமைச்சர்கள் எடுக்க முடிவு கட்டுப்பட்டவர்கள் தானே அதிகாரிகள். அதனால் இது வந்து தேவையற்ற ஒரு ஆர்குமெண்ட்டு. அவர்கள் ஒரு சார்பாக இருப்பார்கள், ஜட்ஜாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க, மந்திரியாக இருந்தால் ஒரு மாதிரி. அப்படி கிடையாது. அவர் அந்தந்த ரோல் அங்கங்கே வீட்டில் வந்து மனைவியின் கணவராக இருப்பார், குழந்தைகளுடன் தந்தையாக இருப்பார்கள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக இருப்பார்கள். அவ்வளோதான். இந்த ரோலை நம்ம தெரிஞ்சுட்டு ப்ளே பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி சார். திரு ராஜேந்திரன். இருக்கும். அதாவது இங்கே எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வந்து எந்த விளக்கமும் அவங்க சொல்லலை. 1980 இந்த தடை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போடப்பட்ட தடைக்கு வந்து அப்போ தடை இருந்ததுங்கிறத சுட்டிக்காட்டி தான் இப்போ வந்து இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது இருக்கட்டும், அது எப்போ இருந்தது என்பதாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு மட்டும் தனியாக அரசு ஊழியர்கள் சேரலாம் என்று குறிப்பிட்டு போடுவது ஏன்? அது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஆர்எஸ்எஸ் என்பது வெறும் சமுதாய இயக்கம் மட்டும்தானா? பாஜகவுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இவர்கள் சொல்லப் போகிறார்களா? மூன்றாவது கேள்வி, திராவிடர் கழகத்தை பற்றி ஒருத்தர் சொன்னார்.
சரி, நான் தமிழ்நாடு அரசு நாளைக்கு அரசு ஊழியர்கள் திராவிடர் கழகத்தில் உறுப்பினராக சேரலாம், எந்த தடையும் இல்லை. அவர்கள் பகுத்தறிவு பிரச்சாரத்தை அங்கே செய்யலாம், பெண்ணுரிமையை பேசலாம், வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்து திராவிடர் கழக தோழர்கள் அரசாங்க அலுவலகத்தில் கூட்டம் போடலாம் என்றெல்லாம் ஒரு உத்தரவை போட்டால் அதை பாஜகவும் இன்றைக்கு பாஜகவை ஆதரித்து பேசுகிற இந்த பிரச்சார பீரங்கிகளும் ஒத்துக்கொள்வார்களா என்ற கேள்வியையும் நான் சேர்த்து எழுப்புகிறேன். ஆக அதிகார மட்டத்தை காவிமயமாக்கி அரசு ஊழியர்களை பாஜகவுடைய உறுப்பினர்களாக்கி ஆட்சி இயந்திரத்தை தனதாக்கி கொண்டு அவர்கள் ஊழல் செய்தால் கூட அதிலிருந்து தப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நிச்சயம் பேர் எல்லாரும் அரசு சேர்ந்துருவான். லஞ்சம் வாங்குற அரசு ஊழியர் கூட அரசு சேர்ந்துட்டு தப்பிச்சிடலாம், ஒன்றும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அவங்க சமுதாய சேவை வந்திருக்கிறாங்க, இந்து மதத்தை சீர்திருத்தம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஊழல் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், எல்லாம் தப்பிச்சிடலாம். அதற்கெல்லாம் வழிவகுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தான் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக நடத்துகின்ற ஒரு ஆட்சி என்கிற மோடி ஆட்சி சேர்ந்திருக்கு. ஆக அரசு கட்டமைப்பை காவிமயமாக்குகிற இந்த முயற்சி முற்றாக கண்டிக்கத்தக்கது, அரசு திரும்பி பெற வேண்டும். நன்றி சார். மறைமுகமாக காவிமயமாக்கல் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அதிகாரப்பூர்வமாக செய்வதற்கான ஒரு முயற்சி தான் இது. ராஜ்பவன், நீதிமன்றங்கள், யூபிஎஸ்சி, இப்போ ராஜினாமா பண்ணி போனாரே மனோஜ் சோனி, அவர் முதற்கொண்டு பல்வேறு என்சிஆர்டி, அப்புறம் உயர்கல்வி நிறுவனங்கள், ஐஐடிகள், ஐஐஎம்கள், இது போன்ற நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தன்னுடைய காவி சித்தாந்த ஆட்களை உட்புகுத்தி அதன் மூலமாக தன்னுடைய அஜெண்டாவை தொடர்ந்து அட்வான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செயலில் மறைமுகமாக செய்து கொண்டிருந்தது. இப்போ நேரடியாக அதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது மேபி ஒருவேளை அவர்களுக்கு அச்சம் வந்திருக்கலாம், இந்த முறையை விட்டால் இதற்கு மேல் வாய்ப்பில்லை, 2029 வாய்ப்பில்லை, அதனால் தங்களுடைய அஜெண்டாவை முழுமை பெற வேண்டும்ன்றதுக்காக ஆர்எஸ்எஸ் ரொம்ப தீவிரமாக களம் காண்றதோ அப்படின்றது தான் நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. மித்தபடி இதனால் ஏற்கனவே மறைமுகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஆர்எஸ்எஸ் அடையாள அட்டை கிடையாது, அப்படியே வரலாம் போகலாம், அதுக்கு எந்த ஒரு மெம்பர்ஷிப்போ ஒரு ஆர்கனைஸ்டு இது கிடையாது. அந்த கட்சி ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு அந்த அமைப்பு கிடையாது. கலாச்சார அமைப்புன்னு சொல்லிக்கலாம், குண்டு தயாரிக்கலாம், இல்லை மசூதி இடிப்பில் பங்கு பெறலாம். ஆனால் கடைசியில் மகாத்மா காந்தியை சுட்டுக்கொண்டு நடத்தினாலும் கடைசியில் எங்களுக்கு அவருக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் போதும். ஏன்னா மெம்பர்ஷிப் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஈஸியாக டிசோசியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அரசு ஊழியர்களே நேரடியாக, அவர் ஏற்கனவே முக்கியமான விஷயம் திரு பீட்டர் போன் சொன்னார், சங்கல்ப் அமைப்பில் எப்படி முக்கியமாக இந்த யூபிஎஸ்சிஸ், அதுக்கு தான் நான் அந்த மனோஜ் சோனி உதாரணம் சொன்னேன். அதில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி மையத்திலிருந்து பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் என்ன மாதிரி அஜெண்டா தொடர்ந்து அங்கே புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இது எல்லாவற்றையும் அஃபிஷியலாக இனி பண்ணணும், இன்னும் தீவிரப்படுத்தணும், காவிமயமாக்கல் அப்படின்றதுக்கான ஒரு நேரடி முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அப்பப்போ இந்த கன்வர் யாத்திரா மாதிரி செய்யும்பொழுது ஒரு கோர்ட்டு அப்பப்போ கூட்டுது. ஆனால் இது போன்ற வெளிப்படையாக காவிமயமாக்கம் செய்கிறதுக்கான முயற்சி ஈடுபடும் பொழுது நீதிமன்றம் தலையிடுமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது எனக்கு இதில். நன்றி நன்றி நன்றி, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஏராளமான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.